இன்றைய நிகழ்ச்சியில் உலகப் புகழ்பெற்ற ராபர்ட் கிரீன் எழுதிய 48 சக்தி சட்டங்கள் பற்றிய முழு சுருக்கத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். சக்தி எங்கே இருக்கிறோம், எப்படி தாக்கம் செலுத்தலாம், எப்போது அதிகாரம் பயன்படுத்தலாம் என்பது பற்றி கண்டிக்க சொன்னவை இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு சட்டமும். ஒவ்வொரு அதிகார ஆசிரியரும் தலைவரும் உங்களையும் அது எப்படி மாற்றும் என்பதும் இதில் விளக்கப்படுகிறது. முதலாவது, உங்களை விட மேலான பதவியில் இருப்பவருக்கு உங்கள் முழு திறமை, புத்திசாலித்தன்மையை வெளிப்படுத்தாதீர்கள். அவர்களை அதிகமாக ஞாபகப்படுத்தினால் அவர்கள் உங்களை அபாயமாக பார்க்கலாம். பல சமயங்களில் அவர்களை சிறப்பாக காட்டினால்தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். எதிரிகளை உபயோகித்து கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்கள் சில சமயம் இழிவுகளை ஏற்படுத்துவார்கள், ஆனால் எதிரிகள் உங்களுக்கு உண்மையாய் பழக நேரிடும். உங்கள் திட்டங்கள், தரமான எண்ணங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள். அது பல தவறுகளை அழைக்கும் வாய்ப்பு தரும். எப்போதும் குறைவாக பேசுங்கள். அதிகமாக பேசினால் பலவீனங்கள் வெளியே வரும். பொதுவாக வசதியாக பேசும் நபர்கள் மரியாதை பெற முடியாது. மக்கள் உங்கள் மதிப்பையும் பெயரும் முக்கியமாக பார்க்கின்றனர். நல்ல பெயர் இருந்தால் உங்களை மக்கள் சொன்னதை மேற்கொள்கிறார்கள். உங்கள் பெயரை உயரத்துக்கு கொண்டு செல்ல முயலுங்கள். நீங்கள் எந்த கூட்டத்திலும் தனிக்காட்சி அளிக்க வேண்டும். தனித்துவமான தோற்றம், நடவடிக்கை கொண்டு மக்கள் கவனத்தை ஈர்க்குங்கள். பிறர் செய்வதை அவர்கள் செய்வதறிந்தால் அதை உங்கள் வசதிக்கு பயன்படுத்துங்கள். ஆனால் புகழ் எப்போதும் உங்கள் பெயருக்கே செல்ல வேண்டும் என்பதும் அவசியம். மக்களை உங்கள் பக்கம் கொண்டுவர அவர்களது விருப்பத்தையும் லட்சியத்தையும் நன்கு பயன்படுத்தவும், தங்கும் வசதியை ஏற்படுத்தவும், சில நேரங்களில் இதற்கு பணம், வாய்ப்பு போன்றவற்றை உபயோகிக்கவும். பயனுள்ள தொடர்புகளை உருவாக்கும்போது உங்கள் செயல்களுக்கும் மட்டும் விவாதம் மட்டுமல்லாமல் நேரடி செயல் மூலம் மக்கள் நம்பிக்கை பெறுவார்கள். தோல்விகள் வழங்கும் மனவெறுப்பு கொண்டவர்களோடு அதிகமாக இருப்பதை தவிர்ப்பது உங்களுக்கே நல்லது. அதேபோல் ஒருவர் உங்கள் மீது முழுமையாக சார்ந்திருப்பதற்கு இடம் கொடுங்கள். நேர்மையாக நடந்தால் மக்கள் உங்களை சுலபமாக நம்புகிறார்கள் என்பது எப்போதும் உண்மை. உதவி புரியும் மனிதர்களின் லாபத்தை பரிசீலியுங்கள். எப்போதும் அவர்களுக்கே பயன் ஏற்படுத்தும் நிலையில் உதவித் தொடங்குங்கள். வெளியில் நண்பன் போல் இருப்பவர்களை நீங்கள் கழுவிச் செல்லவும். எதிரியின் பலவீனம், நுண்ணறிவு உங்கள் வசதிக்கு வரும்படி செய்வது முடியும். உங்கள் எதிரியை தெளிவாக அழிக்கவும். விட்டால் பின்னர் அவர் புத்துறுதி எனும் அபாயம். எதிர்பாராத நேரத்தில் காணாமல் போவது ஒருபோதும் தவிர்க்கவும் வேண்டாம். பார்வையில் மாயமாக இருங்கள். எப்போதும் குழுமத்துடன் கலந்து பழகுங்கள். தனிமையில் இருப்பது ஆபத்தானது. மற்றவர்களை எப்போதும் அறிவுடன் தேர்வு செய்து பழகுங்கள். உங்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை கூறாமல் இருக்கவும். இந்த உலகத்தில் ஒரே திறனை அதிகமாக வளர்க்க பழகுங்கள். பல ஊக்கங்களை ஒருங்கிணைக்க வேண்டாம். சமூக விதிகள், பழக்கங்களில் புதுப்பித்துக் கொண்டே செல்க. நேர்மையாக வாழ்ந்தாலும் உங்கள் குறைகள் தெரிய வராத வண்ணம் பாருங்கள். சில முக்கியமான சூழ்நிலைகளில்தான் அமையும் நேரம் வரும். மனிதர்கள் கனவு உலகில் வாழ விரும்புகிறார்கள். அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை அவர்கள் பக்கம் ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிகளை எளிமையாகவே பெற்றதாக காட்டுங்கள். நிஜத்தில் உழைத்தாலும் வெளியில் சாதாரணமாகத்தான் தெரிக வேண்டும். பல திறன்களை வைத்திருந்தாலும் அவற்றை சுமாராகவே வெளியே காட்டியீர்கள். உங்களை அவர்கள் அதிகம் மதிப்பர். அனைத்து வாய்ப்புகளையும் சிந்தித்து பயன்படுத்துங்கள். வெற்றி பெற்ற பிறகும் அதிக ஆசை வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களது தனிப்பட்ட நினைப்பை வைத்துக்கொண்டு பொதுமக்களில் கலந்து பழகும் பொழுது அவர்களின் மயக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். ஒருபோதும் இலவசமானதை ஏற்க வேண்டாம். அதன் பின்னணி குற்றம் இருக்கலாம்.
எப்போதும் உங்கள் பயணத்தை உங்கள் என்பெனும் பாதையில் தொடுங்கள். பெரிய மனிதர்களின் கண்ணில் விழுந்து போகாமல் உங்கள் பெயரை வாருங்கள். இவ்வாறு ஒவ்வொரு விதியும் நம் வாழ்க்கையில் அதிகாரம், தாக்கம், அரசியல், உறவுகள், சொந்த வளர்ச்சி போன்ற எல்லாவற்றிலும் நம்மை ஒருவித அழுத்தமாக வடிவுபடுத்துகிறது. இந்த நூலை நிமிடங்களில் சுருக்கமாக கேட்டதற்கு நன்றி.